வணக்கம். வருத்தம் இந்த வார்த்தைய கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா இருக்கும் இல்லையா? ஆனா நாம படுற இந்த வருத்தத்திலேயே ஒரு உயர்வான நோக்கம் இருக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து வருத்தம்ங்கிற உணர்வோட இன்னொரு பக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை. வாங்க உள்ள போலாம். இந்த தியானத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு கேள்வியில அடங்கியிருக்கு. இது நம்ம மனசாட்சியே உலுக்கி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது, அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலகப் பொருட்களுக்காக என் நேரத்தையும் சக்தியும் செலவு பண்ணி வருத்தப்படுறனே, ஆனா என்னைக்கும் நிலையா இருக்கிற அந்த நின்மலன, அந்த பரம்பொருளை அடையணுமேன்னு ஏக்கத்தோட நான் வருத்தப்பட போற அந்த நாள் எப்போ வரும்? இது வெறும் கேள்வி இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய ஒரு திறவுகோள். அப்போ இந்த கேள்வியோட அடிநாதமே ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம்தான். ஒன்னு நிலையற்றது, இன்னொன்னு நிலையானது. நம்மளோட வருத்தங்கள் இந்த ரெண்டுல எதை நோக்கி இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையோட தன்மையும் அமையுது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு விதமான வருத்தத்தையும் நாம ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் சீக்கிரமா அழிஞ்சு போற தற்காலிகமான உலகப் பொருட்களான பணம், புகழ், உறவுகளுக்காக நாம படுற கவலை. இன்னொரு பக்கம் நின்மலன்னு சொல்லப்படுற அந்த நிலையான சாஸ்வதமான பரம்பொருளை அடையணுமேங்கிற ஒரு ஆழமான தாகம். நம்மளோட வருத்தம் இதுல எந்த பக்கத்துல இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கவலைகள், நம்ம ஏக்கங்கள், நம்ம வருத்தங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் எது மேல கவனமா இருக்கு? இந்த நிலையற்ற விஷயங்கள் மேலையா, இல்ல அந்த நிலையான ஒண்ணு நோக்கிய பயணத்திலையா? இந்த சுய பரிசோதனை தான் இந்த தியானத்தோட முதல் படி. சரி, உலக விஷயங்களுக்காக நாம துன்பப்படுறது சகஜம்தான். ஆனா அந்த துன்பத்தையே ஒரு ஆழமான புரிதலுக்கான கருவியா மாத்த ஒரு வழிய காட்டுறாரு சுவாமி சித்பவானந்தர். ஆமா, துன்பத்துக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க தனிப்பட்ட முறையில ரொம்பவே துயரத்துல இருக்கும்போது, உங்க இதயம் கனத்து போய் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது, அடேங்கப்பா, இந்த ஒரு வரி நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி போடும். உங்க சொந்த கஷ்டத்துல நீங்க மூழ்கி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த துன்பத்தையும் நினைச்சு பார்க்க சொல்றாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற அந்த சின்ன வட்டத்துல இருந்து இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணுங்கிற ஒரு பெரிய புரிதலுக்கு இது நம்மள கூட்டிட்டு போகுது. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, துன்பங்கிறது நமக்காகவே குறி வச்சு தாக்குற ஒரு விஷயம் இல்ல. அது மழை வர்ற மாதிரி, வெயில் அடிக்கிற மாதிரி இயற்கையோட ஒரு பகுதி. அது எல்லாரையும் பாகுபாடு இல்லாம தாக்குது. இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தோட பெரிய இயக்கத்துல இது ஒரு சின்ன விஷயம்னு நாம உணரும்போது நம்ம தனிப்பட்ட துன்பத்தோட பாரம் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம துன்பத்தை உலகத்தோட துன்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்கும்? அதோட விளைவு என்ன? அதுதான் நம்மள அனுதாபம் அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப அழகான ஒரு மாற்றம். நம்மளோட சொந்த வருத்தம், நம்மளோட சொந்த வலி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிற கருணைக்கு, அதாவது அனுதாபத்துக்கு ஒரு விதையா மாறுது. சொல்லப்போனா வலிய அனுபவிச்ச ஒருத்தரால மட்டும்தான் இன்னொருத்தரோட வலிய உண்மையா உணர முடியும். இதுதான் இந்த தியானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யார் ஒருத்தர் வருத்தத்தை அனுபவிக்கிறாரோ அவருக்கு தான் மத்தவங்க மேல அனுதாபம் பருக்குது. அப்போ நம்மளோட துன்பம் நம்மள சுயநலத்துல மூழ்கடிக்காம நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட வலிய புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா அமையுது. இப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். உலக பொருட்களுக்கான வருத்தம் அனுதாபமா மாறுதுன்னா, அப்போ இறைவனை அடையணுங்கிற அந்த வருத்தம் எதை குறிக்குது? அதுவும் வெறும் துயரம் தானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இங்கதான் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றாரு. என் தலைவனே, உன்னோட அருளை பெறப்போற அந்த நாள் எப்போ வரும் எப்போ வரும்னு நான் ஏங்கி வருந்துகிறேன்னு என்கிறாரு. இங்க வருந்துதல்ங்கிற வார்த்தை துன்பத்தையோ துக்கத்தையோ குறிக்கல. அது ஒரு தீவிரமான ஏக்கம், பிரியமான ஒண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆழமான தாகத்தை குறிக்குது. ஆக இந்த தியானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கடைசி பாடம் இதுதான். ஆன்மீக பாதையில வருத்தம்ங்கிறது அழுகையோ துக்கமோ இல்ல, அது ஏக்கத்தோட இன்னொரு பெயர். அந்த நிலையான பரம்பொருளை அடையணுங்கிற அந்த தீவிரமான ஏக்கம்தான் ஒரு பக்தனோட மிக உயர்ந்த வருத்தமா இருக்கு. இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம். ஆனா இந்த கேள்வி உங்களுக்காக. உங்களுடைய ஆற்றல், உங்க நேரம், உங்க கண்ணீர், நீங்க செலவழிக்கிற இந்த வருத்தம் எதை நோக்கி இருக்கு? சீக்கிரமா அழிஞ்சு போற பொருட்களையா, இல்ல அந்த அழிவே இல்லாத பரம்பொருளையா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.